உதயகுமார் சார் வந்து ஹீரோட அம்மா அழகா இருக்குன்னு அவங்கள ரசிச்சிருக்காரு அவரு. நான் என்ன செய்றேன், அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி கண்ணு தேடும் முடியாது. எல்லாம் நடிச்சு வாய்ப்பு வாங்கியிருக்கேன். மனுஷன் 2 லைன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வயிறு வலிக்கும், செகண்ட் ஹாஃப் நெஞ்சு வலிக்கும். கதை ஓகே. எப்படியா அது? இப்போ வர எல்லா ஹீரோனுமே ரொம்ப ஸ்லிம்மா 10 நாள் பட்டினி கிடந்த மாதிரி இருக்காங்க. ஓகே, மாலை வணக்கம். ஹலோ மச்சாஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ எனக்கு தமிழ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கு நான் தமிழ் மூவி பார்த்துக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போது பார்த்து எனக்கு மூவியில் ஆக்ட் பண்ணிட்டு ரொம்ப ஆசை வந்துடுச்சு. அப்போ நான் தமிழ் கூட கற்றுக்கிறேன். அப்புறம் கடவுள் ஆசீர்வாதம் கிடைத்ததும் எனக்கு முருகன் சார் கிடைத்ததும் ஓகே கொடுத்ததும் முருகன் சார் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததற்கு மிக்க நன்றி சார். நான் எப்போவுமே நீங்கள் மறந்து போக மாட்டேன். அப்புறம் நட்ராஜ் சார் ப்ரொடியூசர் நீங்கள் ரொம்ப நன்றி எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அவர் கூட படம்ல ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் நீங்கள் பார்த்து எல்லாங்க கேட்கிட்டல எல்லாம் நல்லா வந்துருச்சுல. ஸோ நெக்ஸ்ட் மந்த் ஆகஸ்ட்ல 9th படம் ரிலீஸ் ஆகும். எல்லாரும் தியேட்டர் போகும், படம் பார்க்குங்க. நீங்கள் ஆசீர்வாதம் வேணும். அப்புறம் நான் ஏதாவது தப்பாக பேசிட்டு எனக்கு மன்னித்து கொண்டால் ஐம் சாரி, forgive me. அண்ட் நன்றி. இனியா இராவல். தேங்க்யூ மேம். இவ்வளோ நான் எதிர்பார்க்கல. தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். மீடியா ஃபேமிலி, இவ்வளோ சீக்கிரம் உங்களை மறுபடியும் நான் பார்ப்பேன்னு நான் நினைக்கல. லாந்தருக்கு உடனே நான் பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்க் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். ஏன்னா நான் த்ரூ அவுட்டாக ட்ராவலாக இருக்கேன்னு நான் நம்பி உங்கள்கிட்ட சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் படம் பார்க்கணும். அண்ட் தென் நட்ராஜ் சாருக்கு பெரிய தேங்க்ஸ், அண்ட் ராசா சாருக்கும் பெரிய தேங்க்ஸ். இந்த இடத்துல நான் ஐயப்பன் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு விரும்புகிறேன். ஏன்னா அவரால் தான் நான் இந்த ஃபிலிமுக்கு வந்தேன். ஸோ தேங்க்ஸ் டு ஐயப்பன் சார் அண்ட் அதர் கேஸ்ட் எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். நான் சொல்லணும்னு நினச்சது எல்லாமே முருகன் சார் சொல்லிட்டாரு. ஸோ ஐ வில் மேக் இட் ஷார்ட். அண்ட் தமன், தேங்க்யூ ஃபார் பீயிங் தேர் ஆல் டைம். ஐ ஹவ் காட் அ லைஃப் டைம் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். தேங்க்யூ. கண்டிப்பாக எல்லோரும் படம் பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். அது நான் பேசும்போது சொல்லக்கூடாது. நீங்கள் முதல்ல சொல்லியிருக்கணும் ஃபஸ்ட்டு, மழை வருதுங்கிறது சொன்னாங்களா? எனக்கு அங்கேயே தாங்க. ஓகே ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். சீக்கிரம் பேசி முடிச்சிடுறேன். ஆமாம், காரில் போகிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, நிறைய பைக்கில் வந்துருக்கிய அவங்களுக்காக சீக்கிரம் பேசி முடிச்சிடுவோம். இந்த மேடை வந்து இங்கே யாருமே டைரக்டர் இல்லை. முதல்ல சிங்கம்புலி சார் வந்து ஒரு காலத்தில் இயக்குனர், இப்போ முழு நேர நடிகர். அப்புறம் எங்கள் சரவண சுப்பியா அவர்கள், அவரும் டைரக்டர், இப்போ அவரும் முழு நேர நடிகர். அப்புறம் எங்கள் தலைவர் ஆர் உதயகுமார் சார் அவர்கள், இப்போ அவரும் நடிகர் ஆகிட்டார். ஆமாம், மினிஸ்டராக இருந்தார். அப்புறம் எல்வி சார் வந்து இப்போ சிஎம் ஆக்கியிருக்காரு. அடுத்து யாராவது பிஎம் ஆக்கி விட்டுங்க வரேன். வளர்ச்சி தொடரட்டும். ஆமாம், சீக்கிரம் வந்துட்டோம். அப்புறம் பார்த்தா சரி, இந்த படத்தை இயக்குனர் இருக்குன்னு பார்த்தா நம்ம தமன் சார் வந்து அவரையும் சேர்ந்து நடிகர்ன்ட்டார். இப்போ இயக்குனருக்கு பஞ்சமாக போச்சு. திரையுலகிலே இன்றைக்கி பஞ்சம் வந்து இயக்குனருக்கு தான். சில சூழ்ச்சி வந்து நடக்குது. இயக்குனர்லாம் நடிகர் ஆக்கிட்டு ஒதுக்கிறாங்க. அப்படியே அந்த சூழ்ச்சி எல்லாம் விழுந்துட்டு நினைக்கிறேன். சரணுஷ்பா சார் அடுத்து படம் பண்ணணும் சார். சிங்கம்புலி சார் மகாராஜாவுக்கு மேலே ஒரு படம் பண்ணணும். பார்க் ட்ரெய்லர்
பாடல்கள் எல்லாமே அருமை. எல்லாம் புகழ்ந்து பேசிட்டாங்க. பாடலுக்கு முன்னாடியே மிஸ்டர் அமரா சார் பாராட்டணும். 3 பாட்டும் 3 விதம். இந்த படத்தோட கதாநாயகன் தமன் சார் நிறைய படங்கள் கதாநாயகன் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. நிறைய படங்களை பார்க்குறோம். சிலர்லாம் கதாநாயகன் சொல்கிறாங்க, அவன் கதாநாயகனை பார்க்க முடியல. ஆனால் இவர் அந்த ஒரு கதாநாயகனுக்குள்ள தகுதி, அந்த அழகு, அந்த ஹைட்டு, கலரு எல்லாம் கரெக்டாக அமைஞ்சிருக்கு. நடிப்பும், நான் நடிப்பை பார்த்தேன், நீங்கள் முத்தத்தை பார்த்திய. நான் அவர் என்னத்தை பார்க்கணுமோ அதை பார்த்தேன். அவர் உதயகுமார் சார் ஹீரோட அம்மா அழகா இருக்குன்னு அவங்கள ரசிச்சிருக்காரு அவரு. நான் என்ன செய்றேன், அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி கண்ணு தேடும் முடியாது. கதாநாயகி இருக்கு, கண்ணெடுத்த அழகி இருக்கு, அதெல்லாம் கண்ணில் படலை. கதாநாயகன் அம்மா சரி ஓகே. வயசு கோளாறு கவிங்கட்டு மட்டும் இல்லை, எங்கள் தலைவட்டும் இருக்கு. அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி கோளாறு. அப்புறம் நம்ம கவிஞர் ராஜா சாரா, ராசா, மன்மத ராசா, பின்னிட்ட ராசா. எல்லாரும் அந்த பெரும்பாலும் இயக்குனர் பாடலாசியில் பெண்களோட இடையில செக்ஸை பார்ப்பாங்க. இவரை எக்ஸை பார்த்துருக்காரு. எவ்வளவு புதுமையான பார்வை பாருங்க. செக்ஸை பார்த்த இடையே அவர் எக்ஸா பார்த்துருக்காரு. அப்புறம் ஒய் மேலே போகிறார், அது விளக்கம் வேற. ஒய் அடி மேலே போதும். இப்படிலாம் ஒரு இங்கிலீஷை கெடுக்கலாம்ட்டு ஓகே இல்லை, ஒரு இங்கிலீஷ் வார்த்தையில் அழகாக ஒரு பெண்களை இணைச்சி பார்த்துருக்காரு. மிகப்பெரிய கவிஞர் அவர். ஆமாம், எல்லாருமே இப்போ கண்ணதாசன் சார் இருக்கட்டும், வைரமுத்து சாராக இருக்கட்டும், நிறைய பாடல்கள் தத்துவ சாங்கத்தான் பாடலாக கொடுத்து அதுக்கு டியூன் பண்ணியிருப்பாங்க எல்லாரும். இளையராஜா இருக்கட்டும், ஏஆர் ரகுமானாக இருக்கட்டும். ஏஆர் ரகுமான் சார்லாம் அந்த கண்ணுக்கு மையாளுக்கெல்லாம் அவர் சாங்கை கொடுத்தாரு, அதுக்கு டியூன் போட்டார். அந்த மாதிரி சாங் கண்ணதாசன் சார்லாம் நிறைய தத்துவ சாங்கு எம்எஸ்சியில் கொடுத்து அதுக்கு டியூன் போடுவாங்க. ஐட்ட சாங் ஒரு சாங்காக கொடுத்து அதுக்கு மியூசிக் டியூன் போட வச்ச ஒரே சாதனையாளர் ராசா, மன்மத ராசா. அப்புறம் இங்கே ஒரு விஷயம் ஒன்று நான் கற்றுக்கிட்டது, நம்ம இயக்குனர் முருகன்ட்ட இருந்து. நான்லாம் இது எல்லா படத்துக்குமே ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் கற்றுக்கிருக்கேன். மூச்சு பிடிக்க நடித்து, வில்லன் மாதிரி நடித்து, ஹீரோ மாதிரி நடித்து, காமெடியன் மாதிரி நடித்து, எல்லாம் நடித்து வாய்ப்பு வாங்கியிருக்கேன். மனுஷன் 2 லைன். ஃபர்ஸ்ட் ஹாஃபு வயிறு வலிக்கும், செகண்ட் ஹாஃபு நெஞ்சு வலிக்கும். கதை ஓகே. எப்படியாது நாங்கள் 2 மணி நேரம் கதை சொல்லி கூட 2 நாள் டைம் கொடுங்குறாங்க, அனுப்பிடுவாங்க. அப்புறம் தான் சரி, அங்கே நொட்டை இங்கே நொட்டை, நம்ம சரி அதை சரி பண்ணிடுவோம். ஏன்னா வாய்ப்பு இருக்கும் நம்மளுக்கு, அது சரி பண்ணிடலாம். இப்படிலாம் நாங்கள் வாய்ப்பு பிடிச்சி வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வயிறு வலிக்கும், செகண்ட் ஹாஃப் நெஞ்சு வலிக்கும், முடிஞ்சு. அதுக்கு இதை புரிஞ்சுட்டு பிடிச்சிரு ஓகேன்னு இருக்கிற பாருங்க. இந்த மாதிரி பிடிச்சி எங்களுக்கு கிடைக்கலையா? நாங்கள் மூச்சு முட்டி கதை சொல்ல வேண்டியிருக்கு. அதனால் இவர் மாதிரி கதை சொல்கிறதுக்கு நாங்கள்லாம் ரெடி ஆகிக்கணும். நான் மட்டும் இல்லை, எங்கள் தலைவர் உதயகுமார் சாரும். நீங்கள் சொல்லி ரசித்து அப்படிலாம் பண்ணாதீங்க. என்னது என்ன பாட்டு அது, முத்துமணி மாலை ரசிச்சு எடுத்துப்பாரு. நீங்கள் ஐயா இருக்க ராசா இருக்கார்ல, அது மாதிரி சாங் எடுக்க, அப்போ தான் ரீஎன்ட்ரி கரெக்டாக இருக்கும். ஆமாம், அது மாதிரி ரசித்து கதையெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த நம்ம ஐயா மாதிரி. ஆனால் கடினமான உழைப்பாளியும் தெரிஞ்சிருக்க. எல்லாரும் பேசும்போது ரொம்ப உழைப்பை பாராட்டியிருக்காங்க. கண்டிப்பாக உங்கள் உழைப்புக்கு வெற்றி கிடைக்கும். எனக்கும் நம்ம ப்ரொடியூசர் நடராசன் சாருக்கு ஒற்றுமை. அவர் சொந்த ஊர் திருவண்ணாமலை, நானும் திருவண்ணாமலை படம் எடுத்திருக்கேன். திருவண்ணாமலைனால பவர் தான், ஜோதி தான். அண்ணாமலரை வேண்டிக்கிட்டா நினச்சது நடக்கும். நானும் அண்ணாமலரை வேண்டிக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். அப்புறம் கதாநாயகி ஸ்வேதா டாரதி, பாரதிக்கு போல இங்கே டாரதி, ஸ்வேதா சுருக்கம் சொல்லிடுவோம். ஸ்வேதா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃப்ரேமில் பார்க்கும்போது நல்லா குழுன்னு ஹீரோயின். அப்போல்லாம் சிம்ரன்
திரிஷா இவங்க தான் ஸ்லிம்மாக இருப்பாங்க. ஒரு பக்கம் ஜோதிகா கொழு இருப்பாங்க. அதுக்கப்புறம் குஷ்பு அவங்க கொஞ்சம் கொழுன்னு இருப்பாங்க. வந்த புதுசில் நயன்தாராவும் கொஞ்சம் கொழுன்னு தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க உடம்பு குறைச்சிட்டாங்க வச்சுங்களேன். இப்போ வர எல்லா ஹீரோனுமே ரொம்ப ஸ்லிம்மாக 10 நாள் பட்டினி கிடந்த மாதிரி இருக்காங்க. ஆனால் சுவேதா வந்து இதில் பழைய ஹீரோயின் மாதிரி நல்லா ஃபேஸ்லாம் கொஞ்சம் கொழுன்னு ஏன்னா முழுன்னு அப்படிதாங்க ஒரு சதப்பிடிப்பு இருக்கணுங்க. டேரக்டருக்கு கதைப்பிடிப்பு இருக்கணும், கதாநாயகி சதப்பிடிப்பு இருக்கணும். நம்மளால காஞ்சி போடுறாங்க அங்கேயும் ஹீரோயின் காஞ்சி போடுச்சு வச்சுக்கல, என்னங்க ரசிக்கிறது அது அது ஆமாம் அது அவரு தான். அதான் சொல்லல, அவங்க எண்ணத்துக்கு தான் வார்த்தை வருங்க. எங்கள் தலைவர் எல்லாத்தையும் எல்லாத்துலேயும் அவர் தான் தலைமை அன்னைக்கு. ஆமாம், அது ரொம்ப அழகாக இருக்கீங்க. அப்போட உடம்பு குறைச்சிட்டு நினைக்கிறேன். குறைக்காதீங்க. உங்களுக்கு வந்து அந்த சதைப்பிடிப்பான இதுதான் அழகு. இதுக்கு மேலே உடம்பு குறைச்சிடாதீங்க. ஏன்னா தமன் சார் உங்களுக்கு பாராட்டுகள். கதாநாயகி கன்னடத்து பையங்களே அழகாக பேசினாங்க. நான் உண்மையிலேயே மேடையில் பேசுனதுலேயே ரொம்ப அழகாக பேசுனது அந்த கன்னடத்து கதாநாயகி தான். ஏன்னா அதை தான் நம்ம ரசிப்போம். நமக்கு செந்தமிழில் பேசி கற்றுலாம் யாங்கி ரசிக்க மாட்டாங்கம்லாம். தெரியாத மொழியிலேருந்து தமிழில் பேசும்போது ரசிப்போம். நாங்கள் தமிழர்கள் வந்து எங்களுக்கு மொழி இதெல்லாம் எதுவுமே இல்லை. நாங்கள் கன்னடத்துலேருந்து சரோஜ தேவியை கன்னட பையங்களையும் பட்டம் கொடுத்து ரசித்த ஆளுக்கு நாங்கள். வேறு எந்த மாநிலத்திலையும் தமிழ் பைங்கிலி தமிழ் அழகின்னு வேறு எவனும் ரசிக்க மாட்டோம். நாங்கள் தான் தமிழர்கள் தான். கன்னடத்தில் வந்தாலும் சரி, மலையாளத்தில் வந்தாலும் சரி, நாங்கள் எங்கள் வீட்டு பொண்ணாக ரசிப்போம். அது மாதிரி உங்களையும் வரவேற்கிறோம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றிடைய வாழ்த்துக்கள். சீக்கிரம் மழை வரப்போகுது. அடுத்த சொல்லிடுங்க. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் வீட்டிற்கும் அனைவருக்கும் மற்றும் பத்திரிகையாளர் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பார்க் படத்துல ரிலீஸ் ஆச்சுன்னா 2 பெரிய விஷயம் நடக்குங்க. என்னன்னா, ஒன்று ப்ரொடியூசர் டைரக்டர் ஆயிடுவாரு, டைரக்டர் நடிகர் ஆயிடுவாரு. இந்த படம் முழுக்க சார் ப்ரொடியூசர் நடராஜன் சார் வந்து கூடயே இருந்து என்ன டெக்னிக்கலா என்ன நடக்கணும், என்ன பண்ணணும் எல்லாத்தையும் கத்துக்கிட்டாரு. ஏன்னா காலையில 4:30 மணிக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எல்லாரையும் கிளப்பி விட்டுறதுல இருந்து நைட்டு 1 மணிக்கு படுக்கிற வரைக்கும் அவர் தான். இன்னொன்று டெக்னிக்கலா இப்போ வரைக்கும் சென்சார் எடுக்கிற வரைக்கும் சார் கூட இருந்து பண்றாரு. இன்னொன்று முருகன் சார் வந்து பிரமாதமான நடிகர். அவர் வந்து அவரோட காமெடி சென்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அவர் ஆக்சுவலா நடிக்க ஆரம்பிச்சாருன்னா பெரிய நடிகர் ஆயிடுவாரு. உண்மையிலே அந்த பெரிய டேலண்ட் இருக்கு. ரொம்ப கம்மி பேருக்கு தான் அந்த காமெடி சென்ஸ் இருக்கும். அதாவது ரொம்ப சீரியஸான இக்கட்டான நேரத்திலையும் அதை குதர்க்கமா யோசிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, இது இப்படி குக்கி போடலாம், இப்படி பேசலாம்னு சொல்லி, அது வந்து அவர்கிட்ட எக்ஸ்ட்ரானரி டேலண்ட் இருக்கு. அதை தவிர படத்துல எங்க கூட நடிச்ச பிளாக் பாண்டி அவரும், அதுக்கப்புறம் ரொம்ப நாள் சிங்கமொழி அண்ணனோட கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு அண்ணனோட நடிச்சு. அண்ட் அவரு அப்புறம் டெக்னீஷியன்ஸ் ஸ்வேதா அண்ட் ரஞ்சனா அவர்கள், அப்புறம் மற்ற நடிகர்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஏன்னா இந்த படமும் சரி, ஒரு நொடியும் சரி சைமல்டேனியஸாக ஷூட் பண்ணோம். ஸோ அதனால ஒரு நொடியில வந்து நீங்க பார்த்த அந்த பருதி இளமாறன் கேரக்டர் இந்த படத்துல மித்திரன் கேரக்டருக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இருக்காது. ஸோ அதுக்கு ப்ராபப்ளி அந்த எவ்ரி ஸ்கெடியூல் வந்து ஒரு வாரம் கேப் தான் இருந்திருக்கும். ஸோ அந்த என்னன்னா லைட்டாக அந்த தாடி வளர்றதுக்கு மட்டும்தான் டைம். ஸோ அது வந்து என்னோட பெஸ்டா என்ன பண்ண முடியும் நடிப்பு ரீதியா, ஸோ அந்த பாதிப்பு இல்லாம என்னால எவ்வளவு தூரம் இந்த கேரக்டருக்கு பண்ண முடியுன்றதை நான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எல்லாருமே வந்து இண்டிவிஜுவலா லெட் பி ஃபைட் மாஸ்டரா இருக்கட்டும், டான்ஸ் மாஸ்டர் அமராசிவியா இருக்கட்டும், அப்புறம் முக்கியமா கேமராமேன் வந்து இந்த படம் பொறுத்த வரைக்கும் ரைட் ஃப்ரம் த பிகினிங் இப்போ வரைக்கும் இந்த எடிட்டிங்ல இருந்து இதுல மியூசிக் ஆர்ஆர்ல இருந்து எல்லாத்துலேயுமே வந்து அவரோட பங்கு மிகப்பெரிய பங்கு. அண்ட் இது சொல்லப்போனா அவருக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு. ஏன்னா அவரோட டெடிகேஷன் லெவல் இருக்குல்ல, அவங்க என்னோட ஃபீல்டு இவ்வளவுதான், இதுக்கு மேல பண்ண மாட்டேன்னு இல்லாம இந்த டோட்டல் ப்ராஜெக்ட்டுக்கு நான் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட் அது ரொம்ப நல்லா வரணும்னு சொல்லி உழைச்சது இருக்குல்ல, அதுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு சார். உண்மைக்கும் நேர்மைக்கும் என்னைக்குமே மரியாதை இருக்கு. அது நிச்சயமா ஒரு காலத்துல அங்கீகரிப்பாங்க.
அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஒரு நொடிக்கு நீங்கள் மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்தீங்க. அதே மாதிரி இந்த பார்க்குக்கும் நல்லபடியாக ஆதரவு கொடுக்கணும். நன்றி.